ஸோ ஃபேப்ரிக்கில் வந்து நான் ஃப்ரீ ஹேண்டில் வந்து லோட்டஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் பேசிக் ஆரி ஸ்டிச் வச்சு ஃபுல்லாக ஒரு பேசிக் ஆரி ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன். ஸோ உள்ளே வந்து லோட்டஸ் பிங்க் கலர் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இந்த கலர் தான் எடுத்திருக்கேன். ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்டரில் வந்து லைட்டாக வந்து வெட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து B7000 க்ளூ வச்சு நான் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஃபைனலாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோனை வச்சு மெஷர் பண்ணி எந்த அளவு வேணும்னு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒட்டினீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பால் செயினோடது. ஸோ நான் டார்க் ராணி பிங்க் பால் செயின் எடுத்துக்கிறேன். இதையும் மெஷர் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி மெஷர் பண்ணணுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எவ்வளோ வேணும்னு அதில் வச்சு எடுத்து அதுக்காக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளூ வச்சு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ இதே தான் இந்த ப்ராசஸ் தான் நான் எல்லாத்துலேயும் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோலையும் நான் இது காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி வச்சு மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்து கிளிப் ஸ்டோன் வந்து நான் மேலேயும் கீழேயும் ஒட்டிடுறேன். ஸோ இதை வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு ஹூக்ஸ் இது இருக்குது, ஹோல்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ 2 லீஃப் பார்ட்னால நான் க்ரீன் எடுத்து குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸோ ஓவர்லேப் பண்ணி அதே மாதிரி இன்னொரு ரோ ஒட்டிக்க போகிறேன். அண்ட் தேர்ட் ரோ. ஸோ அந்த சைடும் அதே மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ லீஃப்க்கு இந்த சைடு வந்து
இது கோல்டன் சின்ன மைக்ரோ பீட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு லேயர் ஒட்டிக்கலாம். ஸோ க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட்டு அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பீட்ஸை வந்து நான் இந்த ஸ்டோன் மேலேயும் அங்கங்கே ஒட்டியிருக்கேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் 2 சைடும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் க்ளூ வச்சு காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேப்ரிக்கை ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நான் நிறைய பேட்ச் ஒர்க்கில் நான் சொல்லியிருக்கேன். கார்னர்ஸை ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை காய விட்டுடுங்க, முன்னாடியும் பின்னாடியும். அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ரா ஃபேப்ரிக்ஸ் எதுவும் வெளியே வராது. ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த குர்த்திக்கு மேலே தான் நான் இந்த பேட்ச் ஒர்க் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த லோகோ கொஞ்சம் மறையிற வரைக்கும் வச்சு நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்.